அதுமட்டியா நம்ம தமிழ்நாடை சுற்றி என்னென்ன மாநிலம் இருக்குன்னு பார்த்தோம்ல. இப்போ இந்தியாவை சுற்றி என்னென்ன கண்ட்ரி இருக்குது, வேறு வேறு நாடுகள் இருக்குல்ல, பார்க்கணும்ல கண்டிப்பாக. பார்க்க போகிறோம். நம்ம இந்தியா அந்த மேப் போட்டுக்கல, இது நம்ம இந்தியா இங்கே வரைக்கும் போகுது. சரியா? எல்லாமே என்னது இந்தியா. இந்தியாவுக்கு வெஸ்ட்டு, அதாவது மேற்கு பக்கம் என்ன இருக்குது? பாகிஸ்தான். என்ன இருக்குது? இங்கே வந்து ஆப்கானிஸ்தான். இங்கே வந்து நேபாளம். நேபாளம், பூடான். இந்த இருக்கா பூடான். பூடான் இருக்குது. இங்கே மியான்மர் இருக்குது, பங்களாதேஷ் இருக்குது. இது எல்லாமே இந்தியாவை சுற்றி உள்ள மற்ற நாடுகள். இங்கே வந்து சீனா இருக்குது. சீனா தான் பெரிய நாடு. சரியா? ஆசியாவில் ஆசியா கான்டினென்ட் படித்தோம்ல, ஆசியாவிலே பெரிய நிலப்பரப்பு கொண்ட நாடு என்னது? சீனா. நம்ம இந்தியாவோட பெரிய நாடு நிலப்பரப்பில். இந்த நிலப்பரப்பு இருக்குல்ல, இதுதான் நிலப்பரப்புன்னு சொல்லுவோம். நம்மளோட சீனா பெரிய நாடு. அப்போ நம்ம இந்தியாவை சுற்றி என்னென்ன கண்ட்ரிலாம் இருக்குது பாருங்க. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், நேபாளம், பூடான், மியான்மர், பங்களாதேஷ். இது எல்லாமே இந்தியாவை சுற்றியுள்ள நாடுகள். சரியா? இந்தியாவை சுற்றியுள்ள நாடுகள். ஓகேவா? இப்போ இந்தியாவில் இந்த படத்தில் என்ன பண்ணுன்னா, நாட்டின் தலைநகரம், மாநில தலைநகரம், மாவட்ட தலைநகரம் இருக்குல்ல, அப்புறம் வந்து இதர நகரங்கள், அப்புறம் சர்வதேச எல்லை இருக்கா. இது இந்தியாவோட சர்வதேச எல்லை. சரியா? இந்தியாவில் வந்து அதிகமான நிலப்பரப்பு ஷேர் பண்ணுற நாடு நம்ம இந்தியா இருக்குல்ல. இந்தியாவோட அதிக அளவு இந்த பார்டர் சொல்கிறல, இது பங்களாதேஷ் தான் அதிக அளவு நிலப்பரப்பை ஷேர் பண்ணுது. புரியுதா? பக்கத்தில் புரிஞ்சா? இப்போ நம்ம தோட்டத்தில் நம்ம பக்கத்து வயலில் பொலி இருக்கும்ல, நம்ம வயலுக்கு பக்கத்தில் ஒரு பொலி இருக்குமா, வரப்பு. அதே மாதிரி தான் நம்ம இந்தியாவில் அதிகமான நிலப்பரப்பு ஷேர் பண்ணுற நாடு வந்து என்னது? பங்களாதேஷ். அதே மாதிரி கம்மியான நிலப்பரப்பு வந்து ஆப்கானிஸ்தான். கம்மியான நிலப்பரப்பு. இது கம்மியான நிலப்பரப்பு ஷேர் பண்ணுறது ஆப்கானிஸ்தானு, அதிகமான நிலப்பரப்பு ஷேர் பண்ணுறது பங்களாதேஷ். சரியா? இது முக்கியமான சுற்றுலாத்தலங்கள். இதெல்லாம் சுற்றுலாத்தலங்கள் நம்ம சொன்னோம்ல, தாஜ்மஹால் பார்த்தோமா, பத்ரிநாத் டெம்பிள், அப்போ அமிர்தசரஸ் பொற்கோயில் படித்தோமா. இது எல்லாமே முக்கியமான சுற்றுலாத்தலங்கள். இது இன்னொரு நாள் பார்க்கலாம். சரியா? இன்னொரு நாள் பெரிய பெரிய பீச்சு. சரிங்களா? இது எல்லாமே இந்த போட் ஹவுஸு எல்லாமே நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிறது, அடுத்த பார்க்க போகிறது தமிழ்நாடுடைய வரைபடம். என்னென்ன மலைகள் இருக்குது, என்னென்ன ஆறுகள் ஓடுது, இதை பற்றி பார்க்கலாம். சரியா?